அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு. இதெல்லாம் நாம் பெரும்பாலும் நல்ல வாசித்த ஒரு வசனம் தான். இதுல இருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த ஏதேன் தான் நமக்கான முதலாவது ஆண்டவர் உண்டாக்கின இடம். அங்கேதான் முதல் குடும்பம், அங்கேதான் முதல் கணவன், முதல் மனைவி, முதல் ஃபேமிலி உருவாக்கப்படுகிறது. இந்த ஃபேமிலியை பத்தி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க பழம் சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் ஏன் மனுஷனை கொண்டு வந்தார், மனுஷனை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதுல ஒரு காரணம் சொல்லுகிறது, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த 2 காரியத்தை தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. மிக முக்கியமாக அவங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரு, நிறைய விஷயங்களை செய்ய சொன்னாரு, 2 காரியங்களை வேலை பார்க்க சொன்னாரு. அந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும். இதுல ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுட்டு அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாரு, ஏவாளை தனியாக பிரிக்கிறார். ஏவாளை தனியாக பிரித்து அதுக்கு பிறகு ஏவாளையும் தோட்டத்துக்குள் கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 22வது வசனம், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா இளமை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார், அவங்ககிட்ட அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனை கொண்டு வந்து வைத்ததுக்கு இந்த 2 பேரை செய்வதற்கு மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும். இந்த பொறுப்பு 2 பேருக்கும் இருக்கிறது. ஒன்று பண்படுத்துதல், இன்னொன்று காத்தல். பண்படுத்தல் என்றால் மெயின்டைன், அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுதல். தமிழத்தில் கொடுக்க வைக்கல என்ன செய்யணும்னா பத்திரமாக வைத்துக் கொள்ளணும். நம்ம ஏதேனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை ஒரு நாளும் டெவலப் பண்ண கர்த்தர் சொல்லவே இல்லை, அப்கிரேட் பண்ண சொல்லல. அதாவது இதை விட பெஸ்டா மாத்து அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. நல்லா செய்ய, இன்னும் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. அவ்வளவுதான், அவர் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் பைபிள் முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணி தான் கையில கொடுப்பாரு. நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன்னு கொடுக்க மாட்டார். உதாரணமா பழைய ஏற்பாட்டை கொடுக்கும்போது ஃபுல்ஃபில் பண்ணி முற்றிட்டுன்னு கொடுத்துட்டார். புதிய ஏற்பாட்டை கொடுக்கும்போது முழுசா கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இதோடு கூட எதையும் நீ கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம், ஏன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இவ்வளவுதான், இதான், இதுக்கு மேல ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு. இதுக்கு அடுத்த வெர்ஷன் ஒண்ணு வரவே வராது. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு அப்கிரேட் வெர்ஷன் ஒன்று வராது. அதே மாதிரி தான் இதையே வசனத்தையே அப்படி பண்ணி கொடுத்தா, மனுஷன் கையில கொடுக்குற பூமியை எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில தான் கொடுத்தார். அதை கொடுக்கும்பொழுது கர்த்தர் சொன்னது 2 விஷயம். ஒன்று, அதை பத்திரமா வச்சுக்கோ, இன்னொன்று பாதுகாப்பாக வச்சுக்கோ. இந்த 2 தான் ஆண்டவர் சொன்னார். பத்திரமா வச்சுக்கோ, பாதுகாப்பா வச்சுக்கோன்றதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரியங்கள் இருக்கு. இந்த திட்டத்தை கொலாப்ஸ் பண்றது, அதுதான் பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. நம்ம கிட்டையும் அப்படிதான் ஆண்டவர் மிக முக்கியமான காரியங்கள் கொடுத்திருக்கிறார். நம்ம மேல எப்பவுமே கர்த்தருக்கு ஒரு பிளான் 2 ஆங்கிள் இருக்கும். ஒரே விஷயம் தான் 2 விதமாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, பரலோகத்திலிருந்து ஒரு திட்டம் நம்ம மேல் ஓடிக்கொண்டே இருக்கும். பரலோகம் நம்ம மேல ஒன்று வச்சு செஞ்சுட்டே இருக்கும். நம்மை கொண்டு பூமியில ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இது 2ம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆபிரகாமை ஆண்டவர் கானானுக்கு போக சொல்றாரு. கானானுக்கு ஏன் போக சொல்றாரு? நீ போ கானானுக்கு, அவ்வளவுதான். அவர் போறாரு. அங்கே போய் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஏன் அவர் கேட்கிறார், குமாரன் இல்லாம இருக்கிறேன், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், ஒரு குமாரனை தருகிறார். குமாரனை கொடுத்த பிறகு இந்த குமாரனை எங்கேயும் கூட்டிட்டு போகாத, அவ அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறார். இப்ப அவனுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு 12, அதுல ஒரு பையனுக்கு 12 பசங்க, யாக்கோபுக்கு. இப்படி வந்துகிட்டே இருக்கு, வேர்ல்ட்லி பிளான் போயிட்டே இருக்கு. இந்த பிளானுக்கு மேல கர்த்தருடைய பிளான் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஈசாக் அங்க வரணும், அந்த இடத்தில் தான் கிறிஸ்து பலியாகணும், அதே இடத்துல தான் மீட்பு உலகம் முழுக்க தொடங்கணும். இவ்வளத்தினுடைய பிளானுடைய உலகத்தின் திட்டம் தான் போயிட்டு இருக்கு கீழே. இந்த திட்டத்தை ஆபிரகாம் புரிந்து கொண்டால் அந்த பரலோகத்தின் திட்டத்தோட சேர்ந்து நம்ம ஓட முடியும். எனக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன், ஹெவனோட கூட சேர்ந்து ஓடுவேன். எனக்கு இப்ப அந்த திட்டம் புரியல, ஆனா என்ன ஏன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு மேல இருக்க திட்டம் என்ன செய்யாது, தெரியாது. என்னத்துக்காக என்ன அப்படி போக சொல்றாரு, என்னத்துக்காக அப்படி பண்ண சொல்றாரு எனக்கு தெரியாது. கானானுக்கு போயிட்டேன், அவ்வளவுதான். ஒருவேளை எனக்கு அந்த திட்டம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை கொண்டு போயிட்டு ஆண்டவர் அங்க ஈசாக்க கொண்டு வந்து ஈசாக்க வழியா கிறிஸ்து வர போறாரு, இந்த திட்டம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் அவரோட கூட ஓட தொடங்குவேன். எனக்கு என் மேல இருக்க திட்டத்துக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு நடக்க தொடங்குவேன். அப்படி எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லையா, ஒண்ணும் இல்ல, கர்த்தர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும், அந்த திட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம மேல இருக்கிற ஹெவன்லி திட்டம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துருவோம். நம்ம அப்படி ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டு, இந்த பூமியில கர்த்தர் என்ன எதுக்கு வச்சாரு, என்ன டாக்டராக்க, இன்ஜினியராக்க, என்ன ஒரு எலக்ட்ரிஷியனா, பிளம்பரா? இல்ல, இது உண்மை, வச்சது உண்மை. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி பிளான் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஓடாத வரைக்கும் உங்களுக்கு இந்த ஓட்டம் கஷ்டமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போக சொல்றாரு. கானானுக்கு ஏன் போக சொல்றாருன்னா, அந்த கானானுக்கு அவங்க போனா தான் அதை வச்சு ஆண்டவர் பல காரியங்கள் செய்ய முடியும். அங்க வரணும், கிறிஸ்து எல்லாம் வரணும், பரலோகத்தின் திட்டம் இருக்கு. அங்க தாவீது வரணும், தாவீதின் சிங்காசனம் வரணும், தாவீதின் சிங்காசனத்துக்கு இயேசு வரணும்.
ஆனா இந்த திட்டம் புரியாத இஸ்ரவேலர்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு மன்னா கொடுக்கல, எனக்கு வந்துட்டு தண்ணி இல்ல, எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. அப்புறம் சொல்றான் அந்த வழி அவனுக்கு மனமடிவாக இருந்தது, ஆனா போறது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா இவன் போய் சேர்ந்து கானானில் இவனை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியத்தை குறித்து இவனுக்கு தெரியாது, அதை பத்தி இவனுக்கு புரியாது. புரியாதனுடைய விளைவு இப்ப என்னை கர்த்தர் நடத்துகிற பாதை எனக்கு கடினமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் நம் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறார். இங்க யாருமே, நான் எப்பவும் சொல்வேன், 100% சொல்வேன், சபைக்குள்ளே நீங்கள் யாரும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாரும் ஆக்சிடென்டாக வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத விதமா இயேசு ஏத்துக்கிட்ட தெரியாம ஒரு நாள் இருக்கும்போது தொடர்ந்து சுவிசேஷம் சொன்னார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹெவன்லி பிளான், திட்டம், பரலோகத்தினுடைய மகா பெரிய திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நாம ஒரு மிகப்பெரியதான ஒரு வீட்டுல வாசக்கல்லா இருக்கலாம், இல்ல கிச்சன்ல இருக்கிற கடப்பாக்கல்லா இருக்கலாம், இல்ல பாத்ரூம்ல இருக்கிற டைல்ஸா இருக்கலாம், இல்ல பெட்ரூம்ல இருக்கிற டைல்ஸா இருக்கலாம். ஆனா நம்ம அத்தனை பேரும் அந்த வீட்டினுடைய ஒரு பார்ட். என்ன எதுவா வச்சிருக்காரு வேற, ஆனா அந்த வீட்டினுடைய பார்ட்ல நானும் இருக்கிறேன். புதிய எருசலேமில் நானும் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அப்ப எனக்கு தெரியணும், நான் ஒரு மிகப்பெரிய ஹெவன்லி பிளான் தான் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரப்பட்டேன், ஒரு ஹெவன்லி பிளான் தான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்பட்டேன். என்னை கூட்டிட்டு வந்தது ஆண்டவர் சும்மா இல்ல, ஐயோ பாவம் ஒரு பையன் ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல, இவரை பணக்காராக்கி விடுவோம் அப்படின்னு கர்த்தர் கூட்டிட்டு வரல. இவரை கொண்டு வந்து சரி பரவாயில்ல பாவம் மனுஷன் ரொம்ப யாரும் இல்லாம அனாதையா இருக்காப்ல, கொண்டு வந்து எல்லாரோடையும் சேர்த்து விடுவோம் கூட்டிட்டு வரல. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஹெவன்லி பிளான் என் மேல இருக்கு, அந்த ஹெவன்லி பிளான்ல தான் நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். நான் கொண்டு போக இந்த பிளானுக்கு பின்னாடி கர்த்தர் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த திட்டம் புரியாததுனாலதான் நாம் வழி விலகி போகிறோம் அல்லது சோர்ந்து போகிறோம். இப்ப ஆதாமுக்கு இந்த திட்டம் தெரியல. இத்தனைக்கு யோசித்து பாருங்க, பாவமே செய்யாத ஒரு மனுஷன், அவங்ககிட்ட கர்த்தர் சொல்றார் இந்த தோட்டத்தை பண்படுத்து, இதை காவல் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் கிடையாது, இந்த ஜீவ விருட்சம் வரப்போற கிறிஸ்துவுக்கான அடையாளம். இதே மாதிரி பரதீசில ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை எப்படி கிரைஸ்ட் பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி நீ இதை பாதுகாக்கணும். அதுக்கு உனக்கு நேற்ற துணையை நான் கொடுப்பேன். நீ எப்படி கிரைஸ்டுக்கு மனவாட்டின் சபை ஒன்று இருக்குதோ உனக்கு ஒரு மனவாட்டி சபை வரும். இவ்வளவோ ஆதாமுக்கு பின்னாடி இருக்கிற பிளான். அப்ப இந்த பிளான் படி ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஸ்பிரிச்சுவலோட அவருடைய மேப்பை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு கர்த்தர் நியமித்தவைகளில் அவர் கவலைப்படாம ஓடி இருப்பாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதாம் கிட்ட இருந்த தோட்டத்தினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியவே இல்லை. அவருடைய விளைவு என்ன ஆயிருச்சு? ரெண்டே வேலை கொடுத்தாரு. ஒன்று, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு, உங்ககிட்ட கொடுத்தத நீ மெயின்டைன் பண்ணு, பத்திரமா வச்சுக்கோ. 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர் கிரீடத்தை, அவர் வருகிற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கணுமா. ஏன்னா அப்படி வரும்போது அவர் வேறொன்று கொடுப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் வருமளவும் உனக்கு கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோ. இப்ப நீங்க ஒரு இடத்துல உங்களை ஒரு காரியத்துக்கு வர சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, அக்னாலஜ்மென்ட் லெட்டர். அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்க கொடுத்தாதான் அந்த வேலை கிடைக்கும். அப்ப அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த லெட்டர் நீங்க என்ன பண்ணணும்? பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா அது கிடைக்காது, அந்த வேலை கிடைக்காது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றாரு, ஆதாம் கையில ஒரு தோட்டத்தை கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை நீ என்ன செய்ய, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு. ஏன்? இதுக்குள்ளான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்படித்தான் ஆண்டவர் உங்க கையிலும் என் கையிலும் மிக முக்கியமான விஷயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு முதலாவதாக அந்த பண்படுத்துகிறது, குடும்பத்தை பத்திரமா. இப்ப உங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க, இதான் ஃபர்ஸ்ட் குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த தோட்டத்துக்குள்ள என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். இப்ப ஆண்டவர் அதை மெயின்டைன் பண்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். யார் கையில கொடுத்திருக்கிறாரு? ஆண் கையில கொடுத்திருக்கிறார், கணவன் கையில கொடுத்திருக்கிறார். ஆனா இது ரெண்டு பேரையும் சார்ந்தது. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பண்படுத்து, காவல் செய்யும் சொல்லும் போது ஏவாள் இல்ல, அந்த இடத்துல மனுஷி உருவாக்கப்படல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை பண்படுத்து, காவல் செய், பிரமாணம் கொடுத்துட்டார். இதான் கட்டளை, இதான் அவன் செய்ய வேண்டியது. இன்னைக்கு உங்க கையில ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு பத்திரமாக. அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பண்படுத்தவும் காவல் செய்யவும் உங்க கையில ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நாம எத்தனை பேர் இந்த குடும்பத்தை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறோம் பத்திரமா வச்சிருக்கிறோமாங்கிறதா கேள்வி. நிறைய பேருக்கு இப்ப உங்க வீட்டுல ஒண்ணு இருக்குது இல்லையா, உங்க வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள நகை இருக்குது, எப்படி வச்சிருக்கீங்க? பத்திரமா வச்சிருக்கீங்க. நீங்க போடுற செருப்பு இருக்குது, வாசல்ல இருக்குது, எப்படி வச்சிருக்கிறீங்க? யாராவது நைட்டு செருப்பை செயின் போட்டு கட்டி கேட்டோட வச்சுட்டு போயிருக்கீங்களா? எடுத்து பீரோக்குள்ள வச்சு பூட்டுவீங்களா? ஆனால் நகையை டெய்லி யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, செருப்பை டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. நகை டெய்லி இருக்குதா இல்லையான்னு பாக்குறீங்களோ இல்லையோ, ஆனா செருப்பு டெய்லி பார்ப்பீங்க, மஸ்ட். இது அதிகப்படியான உபயோகம். அது என்னைக்கோ ஒரு நாள் கொண்டு போக போறது, என்னைக்கோ உபயோகமாகும். நம்ம கணக்கு என்னன்னா, நகை என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும், ஏன்னா அது வேல்யூ, இது வேல்யூ இல்ல. ஆனா யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதை விட இதான் ரொம்ப யூஸ். ஆனா நம்ம எதை பத்திரமா வச்சிருக்கிறோம், எதை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு குடும்பம். நிறைய பேருக்கு குடும்பம் இருக்கு,
வச்சிருக்கிறாங்களா, பத்திரமா வச்சிருக்காங்கிறதா கேள்வி. கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் இந்த குடும்பத்தை ஓட்டுனா போதும், போனா போதும், முடிஞ்சா போதும், அது உள்ள இருக்கிறத பத்தி அவங்களுக்கு எந்த விதமான, ஆனா குடும்பம் இருக்கணும். அது வந்து நிறைய பேர் சொசைட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நம்மளை பார்த்து பேசுவாங்க, இப்போ சபையில நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, குடும்பம் இப்படி இருக்குதுன்னு சொன்னா, அதனால என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, கணவன் மனைவியும் வீட்டுக்குள்ள செம்ம அடிதடி நடக்கும். ஆனா சர்ச்சுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலா மாதிரி வருவாங்க. அவங்கள மாதிரி அவ்வளவு அன்பா வர்றதுக்கு ஆளே இருக்காது. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், குடும்பம் இருக்கு, மத்தவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, மத்தவங்க நம்மளை கேவலமா நினைச்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான், மத்தவங்களை பத்தி கூட கவலைப்பட மாட்டான், கர்த்தரை நினைச்சு அவன் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான். கர்த்தர் என்ன குடும்பத்தை வச்சுக்க சொல்லியிருக்கிறாரு, ஒழுங்கா வச்சுக்க சொல்லியிருக்கிறாரு. விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனா குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கு உலகத்தை பத்திர பயம் கிடையாது, எந்த பயம் இல்லை, ஆனா தேவ பயம் இருக்கு. ஐயோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு தேவனுக்கு பயந்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு குரூப் இருக்கு. ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் உண்மையா இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, தேவ பயம் இருக்கு, ஐயோ ஆண்டவருக்கு பிடிக்காது, அப்படி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கு, தேவ பயம் இருக்காது, ஆனா சர்க்கம்ஸ்டன்ஸ் சுத்தி இருக்கிற மக்கள் இவங்களுக்கு பயந்து சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இப்படி ஒண்ணு இருக்கு. அதனால அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ஆதாமுக்கு சொந்தக்காரனும் இல்ல, தேவ பயமும் இல்ல, ஆனா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சுத்தமா அதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறார். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் அதை பத்திரமாய் வைத்திருக்கிறோம், அதை பண்படுத்துகிறோம்? நிறைய பேர் போன ஜெனரேஷன், அதுக்கு முதல் ஜெனரேஷன் இருந்த குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்கிறத விட இந்த ஜெனரேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு இவங்க தான் ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி இருக்கு. போன ஜெனரேஷன்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட அனுப்பாத ஜெனரேஷன் இருந்துச்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் குடும்பத்தை ஒழுங்கா வச்சிருக்கணும், பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும்ன்ற பெற்றோர் இருந்தாங்க. இப்போ பெற்றோர் அத்தனை பேரும் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்குதா? எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன ஆதங்கம் இருக்கு தெரியுமா? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி என் பிள்ளைங்க எனக்கு கீழ்படுகிறது இல்ல, இருக்கா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா இருக்குல்ல. எங்க அப்பா, நம்மளே சொல்றோம்ல, எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா நல்லா அப்படியே நிப்பேன். இப்ப அவன் போயிட்டே இருக்கான், அப்பா தான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா போயிட்டே இருக்கிற, சொல்லுங்க சொல்லுங்க, காதல உழுதுங்கிறான். நீங்க அவனை கேட்க முடியாதுல்ல. ஆனா எடுத்து பாருங்க, அவன் 90% எடுத்திருப்பான் எல்லாத்துலயும். எடுத்து பாருங்க, அவன் வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீட் படிச்சுட்டு இருப்பான். இவனை ஸ்கூல்ல போய் சொல்லி பாருங்க, ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ஐயோ எஜுகேஷன் சைடு அவன மாதிரி வராதுங்க, புக் எடுத்துக்கிட்டே இருக்காம்பா. வீட்டுல வந்து பாருங்க, டிசிப்ளின் இருக்காது. முந்தி நமக்கு ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்க, படிப்பு 2வது, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அப்படி இல்லை. டிசிப்ளின்ங்கிறத கேட்கக்கூடாது, கேட்டா இன்னைக்கு ஜெனரேஷன் கேப். ஆனால் குடும்பத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு எந்த தானே, தாய் தகப்பன் தானே. அது என்ன நடக்குது, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ஏதா இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு 80% பெற்றோர் ஃபெயிலியரை சக்சஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெயிலியரை சக்சஸ் மாதிரி. என்ன ஃபெயிலியரை சக்சஸ் மாதிரி சொல்லும் போதே சொல்றாங்க, என் பிள்ளைங்க என் பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை, எங்கங்க என் பேச்ச கேட்குது. ஃபெயிலியர். சின்ன குழந்தைக்கு சொல்றாங்க, அது இஷ்டப்படி தாங்க செய்யும், போன் கொடுத்தாதான் அது சாப்பிடும், இல்லாட்டி சாப்பிடாது. என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லை, போன் கொடுத்துருவோம். ஃபெயிலியர். நம்ம அப்பா அம்மா அடிச்சு அழ ஊட்டுவாங்க, வாயில வச்சு கதற கதற சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்ப நாம கதறி கதறி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம். நிஜம், இன்னைக்கு அதான் நடக்குது, உண்மை. ஃபெயிலியர். அப்பா அம்மா ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு 10% நம்ம பிள்ளைங்க நம்ம வார்த்தைக்கு கீழ் படிஞ்சிட்டாங்கன்னா பெரிய சந்தோஷம். இப்பொழுது இது ஊழியக்காரன் பிள்ளையும் விதிவிலக்கு அல்ல, விசுவாசி பிள்ளை விதிவிலக்கு அல்ல. சில நேரங்கள்ல ஆச்சரியம் என்னன்னா, புறஜாதியார் பசங்க கீழ்படுகிற அளவுக்கு கூட ஆவிக்குரிய பிள்ளைகள் கீழ்படுகிறது இல்லை. அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு குடும்பத்துல பண்படுத்த முடியல, உண்மை அதுதான். பண்படுத்த முடியல, மெயின்டைன் பண்ண. தப்புன்னு தெரியுது, எத்தனை பேரால சவுண்டா சொல்ல முடியுது? ஒரு பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க, ஏன் மனைவி தப்பு செய்யறாங்க, கணவர் தப்பு செய்யறாரு, எத்தனை பேரால் அதை சவுண்டா சொல்ல முடியுது? இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனால சொல்ல முடிஞ்சுதான், நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியல. நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த காலத்து ஆள வேணா இருக்கட்டும், 2 விஷயம் மாறாதது. ஒன்னு, பிசாசு மாறாதவன், அவன் விழ பண்ணணுங்கிறத எல்லா காலகட்டத்திலும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். இன்னொன்று, கர்த்தர் மாறாதவர், அவர் நம்மை மீட்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த 2ம் மாறாதது. எந்த காலம் வேணா, எத்தனை ஜெனரேஷன் வேணா வரட்டும். ஒரு சில, நான் என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், எல்லாம் வேணான்னு கர்த்தர் சொல்லல, ஒண்ணு வேணும் தான் சொல்றாரு. நம்ம பிரச்சனை என்னன்னா, எல்லாம் ஓகேன்னு சொன்னாரே, அது மேல கண்ணு போகாது. ஒண்ணு வேணான்னு பாருங்க, அது மேலதான் கண்ணு போகும். பண்படுத்த முடியல குடும்பத்தை. பல இடங்கள்ல எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உடனடியாக ரிஜெக்ஷன். அப்ப பண்படுத்துகிற சபையும் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணப்படுது, பண்படுத்துகிற பெற்றோரும் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார்கள். எதுவும் சொல்ல முடியல இன்னைக்கு, அதான் நிலைமை. திருப்பி விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு சரி, பைபிள்ல சரின்னு சொல்றத சபையிலையும் சரி, வீட்டிலையும் சரி, தைரியமாய் சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்க, அவங்க குடும்பத்துல வந்து கணவன் வீட்டில் வந்து அந்த பிள்ளையை வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளை சொல்லிருச்சு, பண்ணவே மாட்டேன் அப்படின்னுச்சு. கடைசியா பெரிய பிரச்சனையாகி கடைசியா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க ஒன்றும் கேட்கல, கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த பிரச்சனை எங்கிட்ட வந்துச்சு,
பாஸ்டர் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், அவனை டிவோர்ஸ் வாங்கிக்க சொல்லுங்க, அப்ளை பண்ணிக்க சொல்லுங்க, என்ன வேணா பண்ணீங்க, நான் முடியாதுன்னு சொல்லிருங்க. நீங்க என்ன செஞ்சிருங்க, முடியாது, நான் பண்ண மாட்டேன், நான் சைன் பண்ண மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு வரவே மாட்டேன். அவன் அப்ளை பண்ணிக்கிட்டோம், அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஏன், அவனுக்கு நான் நல்லவனா இருக்க முடியாது, எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது, ஆனா இந்த விஷயத்துல நான் கர்த்தருக்கு நல்லவனா நின்றுவேன். நான் அப்ளை பண்ணலான்றவரை எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு கிடையாது. பிச்சுக்கிட்டு போறவன் போட்டோம், 1 போறவன் போட்டோம், அதை பத்தி எனக்கு கிடையாது. ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பாகவாவது உண்மையாக நின்று கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் முன்னாடி நல்லவனா நிக்க முடியுதோ இல்லையோ, அதைத்தான் சொல்றேன் பெற்றோருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க, கேட்கறது கேட்காதது அவங்க இஷ்டம். நாம ஒரு லெவலுக்கு மேலதான். முந்தையெல்லாம் சொல்லுவாங்க, தோளுக்கு மேல உயர்ந்துட்டா தோழன்பாங்க பசங்கள. இப்பெல்லாம் நடக்கும் போதே அது வேற மாதிரி இருக்கு. சில நேரங்களில் ஒப்படைச்சிடணும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டு. நம்ம அதுகிட்ட மல்லு கட்டினா ஆகாது, அதுகிட்ட போராடினா ஆகாது. இப்ப நான் வெறும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக மட்டும் சொல்லல, பல நேரங்களில் குடும்பங்கள்ல இது ரொம்ப அதிகமாக இப்ப ஆகிக்கிட்டே போகுது. என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு குரூப். சில நேரத்தில் நமக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம கரெக்டா தான் பேசுறோமா, நம்ம பேசுறத அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்குது. சில நேரத்தில் கரெக்டா புரிஞ்சுக்குது, சில நேரத்தில் நம்ம பேசும்போது ரொம்ப அறிவுபூர்வமா அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியுதுங்குது, அப்பாடா பரவாயில்ல நல்லா புரியுது. இதே மாதிரி இன்னொன்று பேசும்போது அப்போ நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா, ஓ நீங்க இப்படி சொல்ல வரீங்களா அப்படிங்குது. நமக்கு இது பைத்தியமா இருக்குதா, நல்லா இருக்குதா? சில நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குது, சில நேரத்தில் ஏன் இப்படி நமக்கு தோண மாட்டேங்குது, நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பேசாம பிடிச்ச ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். ஏன் இந்த குடும்பத்தை இவன் சொல்றான்ல, சாலமோன் சொல்றான்ல, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். ஏன் இதுல நடத்த முடியாது, மோசையாலேயே நடத்த முடியல. அவ்வளவு சாந்த குணம் உள்ள மோசையாலேயே இதுல என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. கடைசியில அவனையே கானானுக்குள்ள போக விடாம தடுத்துருச்சு. நம்ம பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு நம்மளை தடுக்கக்கூடியதான காரியங்கள் வேற எங்கேயுமே நடக்காது, வீட்டுல தான் நடக்கும். அது குடும்பத்துல நடக்கும், பிள்ளைகளை வச்சு நடக்கும். மோசே சொல்லிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, என்னை கானானுக்கு போக விடாம நீங்க தான் தடுத்தீங்க, என்ன நீங்க போகவே விடல. அவன் போயிட்டான், தடுத்தவன் என்ன பண்ணிட்டான், அவன் போயிட்டான், அவன் பிள்ளை எல்லாம் போயிடுச்சு, இவன் போல. எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க. பல நேரங்கள்ல இதான் குடும்பத்துல நடக்குது. நாம் எவ்வளவோ நம்மை பொறுமையாக எப்படி ஆகுது, இதை தாண்டி பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல நம்மளை பண்படுத்தணும், அதுக்கப்புறம் குடும்பத்தை பண்படுத்தணும். நம்ம எப்படியாவது பண்படுத்தி வரலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறோம். ஆவியானவர்கிட்ட சுத்தி இருக்கிறது என்ன செய்யாது, மாற விடாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏதேன் தோட்டம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்கள் தோட்டம். இதை பண்படுத்துறது உங்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. நீங்க செய்யுங்க, கல்டிவேட்டட், குத்துங்க, எரு போடுங்க. கல்டிவேட்டட்னா என்னன்னா கொத்தி எரு போடுதல். 5ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு, திராட்சை தோட்டம் உண்டு, அதை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அது உள்ள கற்களை பொறுக்கி கிளை நறுக்கி அதுல ஒரு கோபுரத்தை கட்டி நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார். அதுதான் உங்களுடைய என்னுடைய ஒரு தோட்டம். இதுல கிளை நறுக்க வேண்டியது, களை பிடுங்க வேண்டியது நம்முடைய வேலை. யூ மஸ்ட். நீங்க சொல்லுங்க, பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க. சொல்றாங்க கணவன் தப்பு பண்றாரா, சொல்லுங்க, ஜெபத்தோட சொல்லுங்க. மனைவி தப்பு பண்றாங்களா, ஜெபத்தோட சொல்லுங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். ஏன்னா கர்த்தர் அந்த வேலையை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த தோட்டத்தை கொண்டு போய் பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. 2வது அதே வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டத்தை காவல் செய்வதுன்னா என்ன அப்படின்னா, தோட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காவல் செய்வது, அதான் தோட்டத்தை காவல் செய்வது. அப்படிதானே? தோட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காவல் செய்வதுதான் தோட்டத்தை காவல் செய்வது. தோட்டத்தை காக்க வைத்தார் அப்படின்னா, நீங்க தோட்டக்காரர் எல்லாரையும் பாருங்க, வாசல்ல உட்காந்துருப்பாரு, ஒரு இடத்துல, ஒரு மெயின் இடத்துல உட்காந்துருப்பாரு, மொத்தத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல உட்காந்துருப்பாரு, எதுவுமே உள்ள வரக்கூடாது, பத்திரமா பார்க்கணும். அதான் தோட்டக்காரனுடைய வேலை. இப்போ இந்த தோட்டத்தை காவல் செய்யறதுல தான் ஆதாம் மிஸ் பண்ணார். எப்படி மிஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தோட்டத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் எது வந்துருச்சு, உள்ள பாம்பு வந்துச்சு. பாம்பு வெளியிருந்து வந்துச்சா உள்ள இருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்துக்கு வெளியிருந்து தான் வந்துச்சு. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் அடிக்கடினா, ஆதாம் என்ன தப்பு செஞ்சாரா, பழம் சாப்பிட்டாருன்னு சொல்றோம் இல்ல. பழம் சாப்பிட்டது 2வது தப்பு. பழம் சாப்பிட்டது 2வது தப்பு. முதல் தப்பு வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்துக்குள்ள பாம்பை விட்டது. பாம்பு எங்க இருந்து வந்துச்சு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது. அப்போ சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானதுன்னா, சர்ப்பம் என்ன மிருகம்? காட்டு மிருகம். இப்ப தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதா காடு. காடு எங்க இருக்கும்? எப்பவுமே ஊருக்கு வெளியே இருக்கும். தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு. இப்ப ஆதாமு கொடுத்த வேலையில ஒண்ணு தோட்டத்தை காவல் செய்வது. இப்போ தோட்டத்தை காவல் செய்யறதுல இவர் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, வெளியிருந்து வந்த பாம்பை உள்ள விட்டுட்டாரு. வெளியிருந்து வந்த பாம்பை உள்ள விட்டுட்டாரு. இப்போ உள்ள வந்த பாம்பு பேசுச்சு, ஏவாளை வஞ்சித்தது, அதுக்கப்புறம் பழத்தையும் சாப்பிட சொல்லுச்சு. இதெல்லாம் செகண்டரி. பிரைமரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியிருந்த பாம்பை உள்ள விட்டது.
தோட்டத்தை காவல் செய்ய அவர் எங்க மிஸ்டேக் ஆயிப்போச்சு அப்படின்னா, வெளியிருந்து எதையும் உள்ளே வராம பாதுகாக்க வேண்டியதுதான் என்ன வேலை? தோட்டத்தை காவல் செய்யற வேலை. ஆனா நடந்தது என்னன்னா, இவர் வெளியிருந்து ஒரு ஆளை உள்ள விட்டுட்டார். ஃபர்ஸ்ட் நிறைய பேர், இப்போ பவுலே இதை தெளிவாக எழுதுறார். நம்ம பல நேரங்கள்ல சபையில சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை வந்த காலத்தை தான் பார்க்கிறவே ஒழிய, அந்த பிரச்சனை வருவதற்கு என்ன மூல காரணம், எப்ப இது உள்ள வந்துச்சு, இந்த பாம்பு எப்ப உள்ள வந்துச்சு நம்ம பார்க்கறது இல்ல. சில உபதேசம், கள்ள உபதேசம் இருக்கு, சபைக்குள்ள வரும்பொழுது நம்ம சபைக்குள்ள அந்த உபதேசம் வந்துருச்சுங்கிறது நமக்கு தெரியும், எப்ப வந்துச்சுன்னு தெரியாது. அந்த பாம்பை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கொரிந்தியர் எழுதும்போது பவுல் சொல்றாரு, வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? பாம்பு எப்படி உள்ளே வந்து உபதேசத்தை கொடுத்து ஏவாளை வஞ்சித்தது, அதே மாதிரி உங்கள் மனதும் சபையும் வஞ்சிக்கப்படுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன்றார். அப்போ முதல்ல நம்ம குடும்பத்துல பிரச்சனை உள்ளே வருவதற்கு எது காரணம்? பாம்பு எப்ப வருது? அப்ப குடும்பத்தை காப்பதுன்னா என்ன? பிரச்சனை வந்த பிறகு சரி பண்ணுவது அல்ல, பிரச்சனை வராமல் உள்ளே தடுப்பது. நம்ம நிறைய நேரத்துல பிரச்சனையை உள்ள விட்டுட்டு சரி பண்ண பாக்குறோம். இந்த மெடிக்கலி ஒன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியான வார்த்தை, ஆனா ரொம்ப உண்மையான வார்த்தை. வருமுன் காப்போம் அப்படிம்பாங்க, பார்த்திருக்கீங்களா இல்லையா? பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் அப்படிம்பாங்க. வந்து கியூர் பண்றதுங்கிறது ஒரு ப்ராசஸ், அது ஒரு வேலை. வராமைய தடுப்பது தான் முக்கியமான வேலை. இன்னைக்கு குடும்பத்துல நடக்கிறது என்ன? வந்துடுது உள்ள, வந்த பிறகு அதை சரி பண்ணுவதற்கு பெற்றோர் முயற்சி பண்றாங்க, கணவன் முயற்சி பண்றார், மனைவி முயற்சி பண்றாங்க. எந்த ஒரு விஷயமும் வரும்போதே இவங்க என்ன சொல்றாங்களா, இப்பனா ஒரு விஷயம் நடந்த உடனே கணவன் தப்பு பண்ணிட்டாரு, மனைவி சொல்றது நம்பி விட்டங்க. மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, கணவன் சொல்றது நம்பி விட்டங்க. நம்புறது தப்பு கிடையாது. இயேசு சொல்றாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள், சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். உங்களை நம்புறதை யாரும் இங்க குற்றமாவே சொல்லல. நம்பிக்கையின் அடிப்படை தான் குடும்பம். அதாவது சந்தேகத்தின் பேரில் குடும்பத்தை நடத்தவே முடியாது. நோ சான்ஸ். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், ஆனால் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது 2 பேருடைய பொறுப்பு. 2 பேருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. யார் கணவன் மனைவி விசாரிக்கிறதுல, மனைவி கணவனை விசாரிக்கிறதுல. பாம்பு உள்ள வருது, 2 பேர் நடுவில் இருந்தால் பாம்பு வரவே வராது. இங்க எங்க இருக்கு பிரச்சனை? விசாரிக்கிறதுல இருக்கு, ஆரம்பிக்குது, அங்க ஆரம்பிக்குது. கணவன் எக்கேடு கேட்டாலும் கவலை இல்ல, மனைவி எக்கேடு கேட்டாலும் கவலை இல்ல. இவர் கேட்டா இவர் சொல்றாரு பிசினஸ். ஐயோ, யாருக்காக நான் ஓடுறேன்? யாருக்கு ஓடுறீங்க? இந்த குடும்பத்துக்காக தான் ஓடுறேன். ஐயோ, குடும்பமே போயிட்டு இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு, குடும்பம் எங்க? நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடறான், 20 வருஷம் சம்பாதிச்சு அனுப்புறாங்க, வீடு வாசல் எல்லாம் இருக்கு, திரும்பி வந்தா குடும்பம் இல்ல. நிறைய குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு, வந்து புலம்புறாங்க, என்னன்னு தெரியல பிரதர், இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன், ஆனா இன்னைக்கு குடும்பம் இல்ல. எஸ் ஃபேக்ட். இன்னைக்கு பணம் இருக்கு, வீடு இருக்கு, குடும்பம் எங்க? நிறைய பேர் சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, இந்த வீட்டுக்காக தான் நான் வேலையே செய்யறேன். ஓ, இவங்களுக்கு காலையில் 5:30 மணிக்கு ஏஞ்சதுல நைட்டு 11 மணிக்கு படுக்க போற வரைக்கும் எல்லாம் செய்றீங்க, விசாரிச்சீங்களா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. குடும்பம் கர்த்தர் கொடுத்தது, அந்த ஒண்ணு தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒன்னை கொண்டு போய் பத்திரமாய் தேவன் கையில ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. பாம்பு உள்ளே வராம பத்திரமா பாத்துக்கணும். உங்க கணவனுக்கும் உங்களுக்கும் நடுவுல கேப் இருக்குன்னு தெரிஞ்சாலே யார் வேணாலும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, எந்த பாம்பு வேணாலும் உள்ளே வரும். அல்லேலூயா. பல நேரங்களிலே இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உள்ளே வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள் பண்படுத்தப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை, வேலி எடுக்கப்பட்டு விட்டது. மனைவி நினைச்சுக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன். இல்ல, முடியாது. டிசைன் அப்படி கிடையாது. பரலோகத்தோட டிசைன் அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணுங்கிறது டிசைன், அவ்வளவுதான். இந்த டிசைனை மாத்த முடியாது. ஏன்? அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, யார் வேணாலும் செய்யட்டும். கர்த்தர் நமக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறது. அதே மாதிரிதான் கணவனுக்கும், எனக்கு என்ன அது பற்றி பிரச்சனை இல்லையா, எனக்கு சம்பாத்தியம் வருது, விட்டு எறிஞ்சா யார் வேணாலும் வருவாங்க, ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க கடைசியா. இது டிசைன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிரச்சனைகள் வரும், திருப்பியும் சொல்றேன், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். சில நேரத்துல இந்த கணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலும் கணவர்களுக்கு, இப்போ பெண்களுக்கும் அது தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, முந்தியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல, அப்பா அம்மா காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அவரு தான். சோ இவங்க 2 பேரும் தான் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்ல, கல்யாணம் பண்ண பிறகுமே இவங்களுடைய மைண்ட் ஓடிட்டே இருக்கு. நம்ம ஒருவேளை தேவ சித்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டோமோ, ராங்கா பண்ணிட்டோமோ, இல்லையா, இதோ கர்த்தர் ஒருவேளை வேற யாரையாவது வச்சிருந்தாரோ இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். நான் சொல்வேன், கல்யாணத்துக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிக்கலாம். நீங்க 10,000 தடவை யோசிக்கலாம், தப்பே கிடையாது.
40 நாள் உபவாச ஜெபம் கூட போடுங்க, ஒரு தப்பு கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. அவ்வளவுதான், பினிஷ். ஆதியாகமம் 2:18 வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் போதும். இப்ப பாருங்க, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் சொல்லிட்டாரா? அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அவர் என்ன செய்யணும்? ஏற்ற துணையை உண்டாக்கணும். அப்படித்தானே உண்டாக்கணும்ல? ஆனா அவர் எங்க உண்டாக்குறாரு பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஏன் இவர் உண்டாக்காம ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் என்ன பண்றாரு? உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒவ்வொன்னா கூட்டிட்டு வர்றார். ஆதாமு கிட்ட ஒவ்வொன்னையா கூட்டிட்டு வர்றார். எல்லாத்துக்கும் என்ன பேர் வைப்பான் என்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மிருகம் வருது, காட்டு மிருகம், நாட்டு மிருகம், உண்டாக்கின எல்லாவற்றையும் அந்த வசனம் சொல்லுது. வெளியின் சகலவித மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவன பார்க்கும்படி அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்ன பேரிட்டானோ அப்படி ஆயிற்று. எல்லாத்தையும் கொண்டு. ஏன் இவர் திடீர்னு உருவாக்காம வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? வேற ஒண்ணு செய்யறார். கூட்டு வந்து பேர் வைக்க சொல்றாரு எல்லாத்துக்கும். இப்படி பேர் வைப்பா, பேர் வை, பேர் வை. எதுக்காக இதை செஞ்சார் தெரியுமா? இப்ப ஆதாம் கிட்ட வந்த உடனே ஆதாம் எப்படி பேர் வைப்பான்? பேர் வைக்கும் போது, இப்ப நீங்க நானும் பேர் வைக்கும் போது எப்படி பேர் வைப்பான்? நீங்களும் பேர் இருந்தா எப்படி பேர் வைப்பான்? பிள்ளைய பார்த்து பேர் வைப்போம். ஆண் பிள்ளை பிறந்தா அதுக்கு ஆண் பிள்ளை பேர் வைப்போம், பெண் பிள்ளை பிறந்தா அதுக்கு பெண் பிள்ளை பேரு. அந்த பேர் வைக்கும் போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிலர் அப்பா பேர் வைப்பாங்க, சிலர் அம்மா பேர் வைப்பாங்க, சிலர் வந்து பைபிள்ல உள்ள பேர் வைப்பாங்க, சிலர் கர்த்தர் சொன்னார்னு பேர் வைப்பாங்க. இப்படி எல்லாம் பிள்ளை பிறந்த பிறகு நம்ம பேர் வைக்கிறோம்ல. ஆனா ஆதாம் அப்படி பேர் வைக்க மாட்டான். ஆதாம் எப்படி பேர் வைப்பான்? வாசிங்க, 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். எப்படி பேர் வைப்பானா? வெளிய பார்த்து பேர் வைக்க மாட்டான், கிரியேஷனை பார்த்து பேர் வைப்பான். எப்படி உருவாச்சுங்கிறத அவன் பார்ப்பான். மனுஷன்ல இருந்து எடுத்திருக்காரு, எலும்புல இருந்து எடுத்திருக்காரு, சரையில இருந்து செஞ்சிருக்காரு. சோ கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறவன். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அத்தனை கிரியேஷனையும் கொண்டாடுறாரு, எல்லாத்தையும் கொண்டு வராரு, எல்லாத்தையும் பார்க்கறான். எந்த கிரியேஷனும் ஏவாளை போல் இல்லை. ஏற்ற இவனுக்கு ஏத்த மாதிரி கிரியேஷன் ஒண்ணு கூட இல்ல. அதை யார் கண்டுபிடிக்கணும்? ஆதாம் கண்டுபிடிக்கணும். பார்க்கறான் எல்லா கிரியேஷனையும். ஆடை பார்க்கறான், மாடை பார்க்கறான், மனுஷிய பார்க்கறான், எல்லாத்தையும், ஆடு மாடு மிருகம் எல்லாத்தையும் பார்க்கறான். கிரியேஷனை பார்க்கறான், இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கறான். அப்படியே பார்த்து 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 பேர் வச்சுட்டு இப்ப எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு. இப்ப கர்த்தர் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி, மனுஷன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு ஒண்ணு தெரியணும். கர்த்தர் இதுவரைக்கும் உண்டாக்குன எதுவுமே எனக்கு ஏற்றது இல்ல, இது எதுவுமே எனக்கு ஏற்றது இல்லைன்னு அவனுக்கு தெரியணும். இப்போ ஒண்ணு கொண்டாடுறாரு செஞ்சு, இத பாக்குறான். என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், இவள் மனுஷி என்று பெயரிடப்படுவாள். அவர் அர்த்தம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எதை வேணாலும் பாக்குறீங்க. அவர் கொண்டாந்தாரு, இவர் கொண்டாந்தாரு, அவர் ஒருத்தர் சொன்னாரு, சர்ச்சில் உள்ளவர் சொன்னாரு, எங்க சொந்தக்காரர் சொன்னாரு, எத்தனை கொண்டாடுறாங்க, எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க, நீங்க பாக்குறீங்க. ஆனா கடைசியா ஒண்ணு கல்யாணம் பண்றீங்கல்ல, அதுதான் கர்த்தர் கொண்டு வந்தது. பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா பாத்துருங்க, பண்ணிட்டீங்களா? அவர் அர்த்தம் என்ன? இதை கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையாக கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலா இல்லாதவனு கூட பரவாயில்ல, இந்த ஸ்பிரிச்சுவலா இல்லாதவன் லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்றான்ல, அவன்லாம் கூட பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அதோடய இருந்துறான். அவன் நினைச்சுக்கிறான் இதான் நமக்கு கொடுத்தது, நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சோம், நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம், நம்ம அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க. நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். இந்த ஸ்பிரிச்சுவல் இருக்காமல, பண்ண பிறகு இவனுக்கு ஒரு டவுட் வருது. என்ன தெரியுமா? ஒருவேளை தேவசுத்தம் இல்லையோ? அவனுக்கு தேவசித்தமே தெரியாது, நான் பிலீவருக்கு. இவருக்கு தேவசித்தம் ஒண்ணு தெரியுது இல்ல, ராங்கா வேலை செய்யுது. திருமணமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வேணா யோசிக்கலாம், ஜெபம் பண்ணிக்கலாம். நீங்க கிதியோன் மாதிரி, ஆண்டவரே பனி வெளியே பெய்யட்டும், தோல் மேல் பெய்ய வேண்டாம், ஆண்டவரே தோல் மேல பெய்யட்டும், வேற எங்கேயும் பெய்ய வேண்டாம், ஆண்டவரே வெளியே கூட பெய்ய வேண்டாம், உள்ளே பெய்யட்டும், ஏன் மேல பெய்யட்டும், எவ்வளவு வேணா கேட்டுக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆச்சா, வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் வேற பேச்சே கிடையாது, யோசிக்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு தடவை முடிச்சாச்சுன்னா முடிஞ்சிச்சு. சரி, தேவசித்தம் இல்லாம பண்ணிட்ட, என்ன பண்ணணும்? பண்ணிட்டல்ல, நீ கடைசி வரைக்கும் காத்துரு, அதை சரி பண்ணி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒருவேளை நீங்க தேவசித்தாமே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாமே 100% தேவசித்தோட பண்ணாங்கன்னு சொல்லல, பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டோன்ட் வரி, அதை சரி பண்ணி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிச்சுக்கிட்டு போகணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது, அவ்வளவுதான். மேபி ஆண்டவர் 1-2 காரணங்கள் இதுல சொல்லியிருக்கிறார், பைபிள்ல சொல்லியிருக்கிறார். அந்த காரணம் முகாந்தரத்தினால் ஒழிய மிச்ச எந்த ஒரு காரியத்துக்கும் போகணும்னு செய்ய என்ன செய்யக்கூடாது? யோசிக்கவே கூடாது.
இல்லைண்ணே இது எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, மினிஸ்ட்ரிக்கு ஒத்து வரல. சிலர்லாம் மினிஸ்ட்ரி பண்ணும்போது சொல்றான், இல்லைண்ணே அவசரப்பட்ட இன்னைக்கு பண்ணிட்டோம், இன்னைக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கு அது ஒத்தே வரமாட்டேங்குது. ஒத்து வராது. இப்போ நான் ஒரு பையனுக்கு சொன்னேன், ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், அண்ணே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டேனே, லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், ஒரே உபத்திரவம்னே, இப்போ மினிஸ்ட்ரிக்கெலாம் வந்துட்டேன், அது மினிஸ்ட்ரிக்கு ஒத்து வர மாட்டேன், இப்போ என்னென்ன செய்யணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். நமக்கு ஆண்டவர் சிலதை கொடுத்தாருன்னா அந்த ஏற்ற துணைன்னு இருக்குல்ல, நான் எப்பவும் சொல்வேன், நான் சொல்லிட்டு முடிக்கிறேங்க. நீங்க ஏற்ற துணைனா என்னன்னா, ஏற்ற துணைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நினைக்கிற மாதிரியே அவரும் நினைக்கிறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நான் என்ன விரும்புறேனோ அவங்க செய்றாங்க. அது எப்படி ஏற்ற துணை ஆகும்? இதுதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது ஏற்ற துணை ஆகாது. ஏன்னா கணவன் வந்து மண்ணு, மனைவி எலும்பு, மேடே ரா மெட்டீரியல் வேற, ரா மெட்டீரியல் ரெண்டு பேர் ப்ரிப்பரேஷனே ரா மெட்டீரியல் வேற. இவரு ஆண்களுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்களுடைய உடல் அமைப்பு வேறு, மைண்ட் செட் வேறு, ஆண்கள் மைண்ட் செட் வேறு, பெண்கள் மைண்ட் செட் வேறு, எல்லாமே வெவ்வேறு, 100% வெவ்வேறு. அப்ப ஏற்ற துணைனா என்ன? ரெண்டும் வெவ்வேறு இருக்கு. ரெண்டும் ஏற்ற துணைனா என்ன? இப்போ கப்புக்கு ஏற்ற துணை என்னது? சாசர். ஆனா கப்பும் சாசரும் ஒரே மாதிரி இருக்காது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. இது வெர்டிகலா இருக்கும், இது ஸ்பெரிக்கலா இருக்கும், இப்படி இருக்கும், ரவுண்டா இருக்கும். இது தட்டையா இருக்கும், இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். எதை வேணா எடுத்துக்கோங்க. நெட்டு போல்ட் இருக்கு, ரெண்டு ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு வேலை செய்ய முடியும். ஆனா நெட்டு வேற மாதிரி இருக்கும், போல்ட் வேற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். அந்த வேலைக்கு பேர் தான் ஏற்ற துணை. நெட்டும் போல்ட்டும் ஒரு மறையில ஏறும், காஃபியும் சாசரும் கப்பும் சாசரும் ஒரு இடத்துல அமையும், ஆனா வேற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அப்படித்தான். பேண்ட் இருக்கு, ஷர்ட் இருக்கு, பேண்டோட அமைப்பு வேற, ஷர்ட்டோட அமைப்பு வேற, ரெண்டும் சேரணும். கிளாத்தே வெவ்வேறு கிளாத்து. ஷர்ட் கிளாத்ல பேண்ட் போட முடியாது, பேண்ட் கிளாத்ல சட்டை போட முடியாது, வேர்த்து ஊத்தும். அதுவே ஷர்ட் கிளாத்ல பேண்ட போத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இல்லையா? வெவ்வேறு இருக்கு, வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும். அந்த வேலை இருக்கு பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. பரலோகம் இந்த பூமியில அனுப்பும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி அனுப்பாது. அப்படின்னா ஏற்ற துணைனா ஒரு ஆணும் தான் ஏற்ற துணை. ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க, கண்ணு, மூக்கு, முடி, அமைப்பு எல்லாம். அது ஏற்ற துணையா இருக்காது. ஆணுடைய சரீரம் வேறு, பெண்ணுடைய சரீரம் வேறு. ஆணும் பெண்ணும் இருந்தா ஏற்ற துணை. இரவு பகல், இரவு நல்ல இருட்டா இருக்கும், பகல் வெளிச்சமா இருக்கும், ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள் இல்லையா? முழுக்க வெளிச்சமாவே இருந்தா எப்படி ஒரு நாள் ஆகும்? ரெண்டும் சேரணும், ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ உனக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மாவை மாத்த நினைக்கிற, அந்த அம்மா அவருக்கு ஏத்த மாதிரி உண்ட மாத்த நினைக்குது. ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லா இதுலயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சாச்சு. எனக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவர் மாறவே மாட்டாது, மாற முடியாது, டிசைன் வேற. அப்படியே அவங்க மாறின மாதிரி செஞ்சாலும் யாரோ ஒருத்தருடைய யூனிக்னஸ் போயிடும், அவங்களுடைய தனிப்பட்ட காரியம் என்ன செஞ்சிடும், போயிடும். ரெண்டு பேரும் சேருவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தேவ சித்தத்தை பூமியில் செய்வாங்க. ஒரு ஆபிரகாமும் ஒரு சாராளும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை கொண்டு வருவார்கள். அதுதான் தேவ சித்தம். அந்த வேலைக்கு தான் கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிறார். இப்போ ஆதாம் பண்படுத்த பாதுகாக்க இருக்குல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம் என்பது வெறும் மரம் செடி கொடியை மட்டும் பாதுகாப்பதல்ல, அவன் பாதுகாக்க வேண்டியது ஏவாளையும் சேர்த்து. ஏவாளை எங்க தான் இருக்கிறாங்க? தோட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க. பாம்பு பழத்துக்கிட்ட பேசல, பாம்பு ஏவாள்கிட்ட தான் பேசிச்சு. இவன் எதை தடுத்துருக்கணும் தெரியுமா? ஏவாள்கிட்ட பேச விடாம தடுத்துருக்கணும். இன்னைக்கு பல நேரத்துல நாம குடும்பத்தை பாக்குறோம்னு சொல்றோமே, குடும்பத்துல நல்ல வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கணும், பொருள் வாங்கணும், நகை சேர்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைங்கள் எதிர்காலம் எல்லாம் பாக்குறோமே, முதல்ல ஏவாளை பார்க்கணும், ஆதாம பார்க்கணும். இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தாதான், ஏற்ற துணையா இருந்தாதான் தோட்டம் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். இதுல ஒருத்தர் பாம்பு கிட்ட பேசினாலும் தோட்டம் போயிடும். இன்னைக்கு நம்ம ஏவாளுக்கு நமக்கே ஏற்ற துணை இல்லைன்னு நினைச்சிட்டோம். இது செட் ஆகாது, இது சரி வராது, இது வாழ்க்கைக்கு ஒத்து போகாது, இது எனக்கு இதுக்கு ஒத்து வராது அப்படின்னு இந்த கான்வர்சேஷனே 30 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கான்வர்சேஷன்லயே 35 வருஷம் போயிடுச்சு. ஒரு 55-60 வயசு ரிட்டையர் ஆன பிறகு தாத்தா பாட்டியில உட்காந்து பேரங்க பேசும்போது தாத்தா பாட்டி பாருங்க உண்மையெல்லாம் பேசுவாங்க. எப்படியோப்பா வாழ்க்கை அப்படி ஓடிருச்சு அப்படிம்பாங்க. சந்தோஷமா போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஓடிருச்சே. அப்படித்தான் இத்தனை வருஷம் வாழ்க்கை ஓடி இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எதுல வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க? இவருக்கு ஏத்த மாதிரி அவங்க, அவருக்கு ஏத்த மாதிரி இவங்க. பெரும்பாலும் ஆண்கள் தங்களுக்கு ஏத்த மாதிரி பெண்களை மாத்திடுவாங்க, மேல் டாமினேஷன் அப்படியே மாத்திடுவாங்க. ஒரு சில பெண்கள் தங்களுக்கு ஏத்த மாதிரி ஆண்களை மாத்திடுவாங்க. ஃபெமினிஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சொல்றாங்கல்ல, உங்க அப்பா வந்த பிறகு நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு எல்லாம் போகவே இல்லை, உங்க அப்பா என்ன போக கூடாது சொல்லிட்டாரு அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணும். சில நேரத்துல வீட்டுல மாமியார் கம்ப்ளைண்ட், இவன் வந்து என் பையனை கூட்டிட்டு போயிட்டா, அவன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இவங்க ஃபேமிலியா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க, இல்லை இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க இந்த கான்வர்சேஷன்லயே மொத்த லைஃபும் ஓடிடுச்சு.
இதுல இவங்க எங்க காடோடைய பர்பஸ், கர்த்தர் என்ன கொண்டு வந்தாரு, எதுக்கு எங்களை இணைச்சாரு, எங்க மூலமா என்ன செய்ய விரும்பினாரு, பரலோகத்தினுடைய திட்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காமே போயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன? ஆதாம் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான். கடைசி வரைக்கும் அவனை வச்சு எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஆபிரகாமை கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு. கூட்டிட்டு வந்து கானானுக்கு கொண்டு வந்து அவன வழியா செய்ய வேண்டியிருக்கு. ஆதாம் வழியா செய்ய வேண்டியது இப்ப யார் வழியா வந்திருக்குது? ஆபிரகாம் வழியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதனால்தான் மத்திய ஆரம்பிக்கும் போது ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்காது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. பிளான் போச்சு. தோட்டத்தை விட்டு போயாச்சு, குடும்பத்தை விட்டு போயாச்சு. கர்த்தர் வச்ச ஹெவன்லி பிளான் மொத்தம் போயிடுச்சு. இப்ப இங்க ஆபிரகாமுக்கு அது புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் அவன் சொல்றான், தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை தருவார் என்று காத்திருந்தான். வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறந்ததாக சொல்லப்படுது. ஒரு குடும்பத்துல கர்த்தர் ஸ்பிரிச்சுவலி நம்ம மேல என்ன பிளான் வச்சிருக்காருன்னு பார்க்கணும். அந்த அம்மா கிட்ட என்ன குறை இருக்கு, இவர்கிட்ட என்ன குறை இருக்கு, அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுது, இவர் என்ன தப்பு பண்றாரு, இந்த அம்மாவை சந்தேகப்படுது, அந்த ஐயாவை சந்தேகப்படுறது, இப்படியே குடும்பத்தை 25 வருஷம் ஓட்டி முடிச்சாச்சு. இந்த அம்மா பின்னாடி அவரு, அந்த அம்மா பின்னாடி இவங்க, இப்படியே மாறி மாறி குற்றப்படுத்தி இவங்க செய்ய வேண்டிய காட்ஸ் பிளானையே செய்யல. உட்காந்து கல்யாணம் ஆன உடனே பேசணும். எதுக்கு நம்மளை இணைச்சிருக்கிறாரு? 2 பேரும் ஆப்போசிட்டா கூட இருப்பீங்க. நீங்க நான் வெஜிடேரியனா இருப்பீங்க, வந்திருக்கிறது பியூர் வெஜிடேரியனா இருக்கும். நீங்க படபடன்னு பேசுறாளா இருக்கும், அது வந்தது சுத்தமா பேசாததா இருக்கும். 1000 வார்த்தை பேசினாதான் ஒரு வார்த்தை பேசும். சில ஆண்கள்லாம் பார்த்திருக்கீங்களா, மொத்தம் பேசி முடிச்ச பிறகு கடைசியா அப்படின்னு இருந்துச்சு போவாப்ல. இந்த அம்மா நினைக்கும், இவ்வளவு பேசினதுக்கு இவ்வளவு தானான்னு. அது அவர் சுபாவம், அவ்வளவுதான். சில சகோதரிமார்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருக்கும். ஒன்னும் தெரியாது. அதுக்கு நாம நினைச்சுக்கிறோம், சே ஒன்னும் தெரியாததை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, உனக்கு அதான் நல்லது. சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது, உங்களுக்கு இருக்கிற குறை நல்லது, அவங்களுக்கு இருக்கிற குறை நல்லது. இதனோட சேர்ந்து குடும்பம் ஓடணும். ஒண்ணு மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும். எங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்பி இருக்கிறார். எங்கள் மூலமாக ஏதோ கர்த்தர் இந்த பூமியில் செய்ய போகிறார். அதுக்காகத்தான் நாங்கள் இணைக்கப்பட்டோம். இந்த குறையை பார்க்கறதை நிறுத்திட்டு தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் எங்களை வைத்தார். இந்த பிளான் எதுக்கு ஆண்டவர்? இந்த தோட்டம் எதுக்கு? இந்த ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கணும். இந்த ஜீவ விருட்சத்துக்கு பின்னாடி இருக்கிற பிளான் என்ன? அதை ஒவ்வொன்றா ஆண்டவர்கிட்ட கேட்க கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அப்ப ஆதாமுக்கு தெரியும், இந்த ஆதாம் ஏவாள் வழியாகத்தான் ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. இந்த பிளான் அவனுக்கு அப்ப புரியும். ஓ, நான் பரலோகத்துக்காக உண்டாக்கப்பட்டவன், நானும் ஏவாளும் சேர்ந்து பரலோகத்துக்கு இங்கிருந்து பிள்ளைகளை கொடுத்து அனுப்ப வேண்டியவர்கள். மிகப்பெரிய பிளான் எங்க மேல இருக்குன்னு அவன் புரிஞ்சிருச்சுன்னா அவன் பழத்தை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சரி, அது ஆபிரகாமுக்கு 100 வயசாகட்டும், சாராளுக்கு 90 ஆகட்டும். இப்ப தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட சரி, ஆண்டவரே எதுக்காக இணைச்சிங்க, எதுக்காக எங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க ஏன் இணைக்கப்பட்டோம், இந்த காரியத்தை நாங்க நிறைவேற்றணும் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் மாறாதவர்கள் மாறுவார்கள். ஏன்னா நீங்க இப்படி போக அது மாறாமையே பிசாசு வச்சுக்கிறான், அதை மாத்தாமே வச்சுக்கிறான். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க பிளானை செய்ய விடாமே பாத்துக்கிட்டான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை ஏன் இணைச்சிருக்கீங்க? அது ஆப்போசிட்ல இருக்கிறது நான் பிலீவராகவே இருக்கட்டும், ஆயிடுச்சு கல்யாணம், நான் பிலீவராகவே இருக்கட்டும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பிலீவரா பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. கர்த்தர் அதை சரி பண்ணி உங்கள் மூலமாக மீண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்ல. செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்ல. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க, செகண்ட் சான்ஸ்னா இன்னொரு கல்யாணம் இல்ல, தப்பா எடுத்துறாதீங்க. இதை ஆண்டவர் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார், அவர் எதையும் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் எந்திரிப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாம இருந்தா, மனைவி இன்னும் ஆண்டவருக்குள்ள வராம இருந்தா, பிள்ளைகள் இன்னும் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், பேசிக். முதல்ல கர்த்தர், ரெண்டாவது ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில இன்னொரு பார்ட் உங்க மேல வச்ச தேவ திட்டம். அது ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும், தனித்தனியா இருக்காது. உங்க மேல வச்ச தேவ திட்டமும் உங்க ஃபேமிலியும் இணைஞ்சு ஒரு வேலையை செய்வீங்க. சோ நாம இந்த பூமியில இருக்கிற குடும்பத்தை பத்திரமா வச்சா பரலோகத்தின் திட்டம் சரியாய் நடக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், உபத்திரவம் இப்படியே போயிட்டு இருக்காண்டவரே, அதுக்கு நான் தான் காரணம், ஒருவேளை தேவசத்தை இல்லாம பண்ணிட்டேன், ஒருவேளை உண்மை அறியாத புறச்சாதியார பண்ணிட்டேன், ஆண்டவர் சொல்லியும் கேட்காம நான் பண்ணிட்டேன், எத்தனை காரணங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். என்ன விதமான காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க இந்த பூமிக்கு விரும்பனே வரல, நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள விரும்பனே வரவில்லை,
நீங்கள் தேவனுக்குள்ளே ஏதோ சும்மா வரவில்லை, ஒரு காட்ஸ் பிளானோடு கூட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். உங்க மேல உள்ளதை வச்சு கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை ஓடி முடிச்சிருவார். சிம்சோன் ஒருவேளை தவறு செய்திருந்தாலும் மீண்டும் முடியை முளைக்க பண்ணி அவன் திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீது விழுந்து போனவனாக இருந்தாலும் மீண்டும் அவன் கூடாரத்தை எழுப்பித்து கட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவரே, என் மேல் வைத்த உம்முடைய திட்டம், என்னை கொண்டு நீர் செய்ய நினைக்கிற காரியங்கள் எதற்கும் நான் தடையாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் உம்முடைய பாதப்படியில தருகிறேன். என் குடும்பத்தை தருகிறேன். நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற, எதற்காக எனக்கு இந்த கணவன் மனைவி இந்த பிள்ளைகள் நீ தந்தீரோ அதை நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்ட. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஜெபிக்க விரும்புறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தந்த நல்ல குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்பவுமே தீமை செய்யவே மாட்டீர். ஆண்டவரே, நீர் ஒருவேளை எங்கள் கண்களுக்கு முன்பாக வனாந்தரமாய் தெரிந்தாலும் அந்த வனாந்தரத்துல எங்களுக்கு நீ நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பதுக்காக தான் எங்களை வச்சிங்க. ஆண்டவரே, எங்களை மாத்திரத்துக்காக தான் அந்த வனாந்தரத்துக்குள்ள கொண்டு போனீங்க. ஆனா மன்னாவையும் தண்ணியும் தொடர்ந்து போஷிச்சு கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்துல சீக்கிரம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாத்திடுவீங்க. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னும் நான் என்ன மாற வேண்டியிருக்கு ஆண்டவரே, நான் இன்னும் என்ன திருந்த வேண்டியிருக்கு, இன்னும் எனக்குள்ள நீர் விரும்பாத காரியங்கள் என்ன இருக்கு, எல்லாத்தையும் மாத்த எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் மாற மாற என்னை சுத்தி இருக்கிற எல்லாம் மாறும். நான் மாற மாற என்னை சுத்தி இருக்கிற எல்லாம் சரியாகும். நான் சரியாயிட்டா எல்லாமே சரியாயிரும். ஆண்டவரே, நான் மாற எனக்கு கிருபை பாராட்டு. ஒப்பு கொடுப்பீங்களா தேவ சமூகத்துல? கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய், ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். பிரிந்திருக்கிறவர்கள் எல்லாம் இணையட்டும். இந்த திட்டம் தெரியாம பிரிஞ்சு வந்தவங்க, இதை புரிஞ்சுக்காம கணவன் வேணாம் மனைவி வேணான்னு சொன்னவங்க மீண்டும் ஒப்புரவாகட்டும். எப்பேற்பட்ட பார்வோனையும் எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாரையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். எந்த சவுலையும் பவுலாய் மாற்றவுமால் முடியும் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.